வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்ல பபிள்ஸ் கொதிக்கிற வரையிலும் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இது 1/2 kg அளவு உள்ள நூடுல்ஸ் பேக்கு. இதில் நான் கொஞ்சம் தேவைக்கு மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி நூடுல்ஸ் வாங்குறீங்களோ அதோட பேக் சைடில் எவ்வளோ டைம் குக் பண்ணுறதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் படி நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா தான் நூடுல்ஸ் நமக்கு கரெக்டாக நல்லா உதிரியாக கிடைக்கும். என்னோடய பாக்கெட்டில் 2 மினிட்ஸ் குக்கிங் போட்டிருந்தாங்க. ஸோ 2 மினிட்ஸில் கரெக்டாக எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிட்டேன். கூட கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து வடிச்சிட்டு நல்லா அதை அப்படியே உணர வச்சுட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். நல்லா இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆனதும் இந்த போல் 2 முட்டை உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட் இப்போ நம்ம எக் நூடுல்ஸ் பண்ணுறனால எக் இந்த போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் ஆனியன் நூடுல்ஸ்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த எக் ஃபைனலாக நம்ம மேலே போடுறதுக்காக ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை எக் நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறமா அது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு துண்டளவு இஞ்சி நல்ல பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 பல்லு பூண்டு அதுவும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்ஸ் நல்லா ஆயிலில் இறங்குற அளவு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்ல நீல வாக்கில் மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், குடமிளகா, ஒரு 5-6 பீன்ஸு அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகள் உங்களுக்கு எப்படி கட் பண்ணி சேர்க்க விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீளமாக கட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மெல்லிஸாக கட் பண்ணணும். அப்போ தான் நல்ல ஆஃப் பாயிலோடு இருந்து நம்ம சாப்பிடையில அந்த ஃப்ளேவரோட ஒரு க்ரென்ச்சினஸோடு நம்ம சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸ் வேகையில் போட்டிருக்கோம். ஸோ இப்போதைக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா கூட பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் 3/4 பாகம் வரையிலும் வெந்துருச்சு. நமக்கு நல்லா பரட்டியாச்சு. இப்போ நம்ம வெந்து தண்ணியெல்லாம் வடித்து ஃபில்டர் பண்ண நூடுல்ஸை இந்த போல் எடுத்து போட்டுக்கலாம். போடையிலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பராக நல்லா நமக்கு நூடுல்ஸ் வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ பேக்கெட்டில் இருக்க டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸும் நூடுல்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த போல் 2 கரண்டி வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீளமாக எடுத்து விடையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கம் நல்லா மசாலா வெஜிடபிள்ஸு நூடுல்ஸோட நல்லா கோட்டாகி வரும். உங்களுக்கு இந்த போல் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், எல்லா பக்கம் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா முட்டை, அந்த நம்ம இப்போ மேலால் தூவிட்டு இப்போவும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை இன்னமும் கொஞ்சம் உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா லைட்டாக மட்டும் உடச்சி விட்டு கிளறி விடுங்க. ரொம்ப கலர்னிங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக போன மாதிரி ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன டைப்பில் அந்த எக் வேணுமோ அந்த டைப்பில் நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது வேகிறதுக்கும் அது அந்த டைப் நம்ம கரெக்டாக நூடுல்ஸில் கிடைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட எக் நூடுல்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸோட சூப்பராக தயாராகிருச்சு. ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள பொருள் வச்சு நம்ம டக்கராக ரெடி பண்ணியாச்சு. சாஸெல்லாம் எதுவுமே நம்ம போடவே இல்லை. ஸோ நீங்கள் ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியாக இருக்குது இந்த ரெசிபியை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.